ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் உளுந்து ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 3/4 கப் துவரம்பருப்பு. அப்புறம் கொஞ்சமாக அரிசி, சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமேலு நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றலாம். நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். இப்போது அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. அதுக்கப்புறமேலு வெங்காயம், முருங்கைக்கீரை போட்டு நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சுன்னா தான் மெல்லிஸாக நீங்கள் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கோங்க. கலந்து எடுத்து வச்சாச்சு. தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமேலு 2 கரண்டி மாவு ஊற்றி நல்லா உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான உரப்படை ரெடி. இதுக்கு தொட்டுக்கையாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லைன்னா சிம்பிளாக சர்க்கரை கூட வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.